ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனில் கொடுத்த நம்பர் பார்த்தா 193 நல்ல நம்பர். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது எப்போனா வரலாம். சீபோர்டு 3 வரும்போது 93 வரது வாய்ப்பு இருக்குது. மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 521 இது எப்படி அடிச்சிருக்கான்னு சின்ன ஒரு டெமோ மட்டும் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை வச்சு நீங்கள் எதாவது பண்ணலாம். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு நம்பரை காமனாக வச்சு தான் ஒரு நம்பர் அடிப்பேன். எப்படின்னா இங்கே ஏபி பாருங்கள் 25, 2 நாளுக்கு மேலே பாருங்கள் ஏபி வந்து 96 அடிச்சிருப்பான். ஓகேவா? அப்படியே 2 நாள் கீழே பாருங்கள் அந்த 96 அது திருப்பி 69 அடிச்சிருப்பான். அப்படியே 2 நாள் கீழே வந்து பாருங்கள் 76, அந்த 76 திருப்பி நமக்கு 2 நாள் விட்டு பாருங்கள் 67 அடிச்சிருப்பான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 96 அதை திருப்பி 69 அடிச்சிட்டான். கீழே 2 நாள் விட்டு பாருங்கள் 76, அந்த 76 அதை திருப்பி 67 அடிச்சிட்டான். இப்போ பேலன்ஸ் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இது நடுவில் ஏபியில் 25, அந்த 25 அதை திருப்பி நம்ம 52 அடிக்கணும். கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள் 52 சொல்லி அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 நம்பர் அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டான். என்னென்னா 96 அதை திருப்பி 69 அடிக்கும்போது அப்படியே 969 அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் அப்படியே பாக்ஸ் போட்டிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 76 அதை திருப்பி 67 அடிக்கும்போது 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 765 அதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டிருந்தான். அடுத்து பேலன்ஸ் ஒரே ஒரு நம்பர் தான் 25 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 நம்பர் 251, அந்த 251 அப்படியே வந்து பாக்ஸ் போட்டான். கரெக்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப்பு. கரெக்டாக 2 நாள் கேப்பில் வந்து கரெக்டாக வந்து முடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன். இதை மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆங்கிள் எடுக்கிறோம், அவன் ஒரு ஆங்கிள் அடிச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி வந்து நம்ம ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் 62 வர சொல்லி கொடுத்துருந்தோம். அதுவும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 62 வந்தால் நம்ம சிபோர்டு வந்து 8 வர சொல்லிட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா 28 போயிட்டோம். ஆனால் பார்த்தா அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த போன மாதம் சிபோர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான். ஒன்று 47, அடுத்த 7 பார்த்தீங்கன்னா ஒரு 57, அடுத்த 7 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 27. வேறு 7 கிடையாது, 3 7 தான். அந்த 47க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 48ன்னு சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த 7க்கு பார்த்தீங்கன்னா 57, அப்போ 57க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 58ன்னு சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த 7 பார்த்தீங்கன்னா 27, அப்போ பிபோர்டு 2 வந்தால் பிசி 28 தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம 28 சொல்லி கொடுத்துருந்தேன் 628ன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா 21 சொல்லி இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டான். நம்ம ஒரு நிறைய ஐடியா வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐடியா ஆங்கிள் எடுப்போம், அவன் ஒரு ஆங்கிள் அடிச்சுட்டு போயிடறான். நல்ல நம்பர் 521 அது பாக்ஸ் கரெக்டாக வந்து முடிச்சுட்டு போயிட்டான். ஓகே, முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். அது மட்டும் பாருங்கள், நல்லாவே இருக்குது. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேவா? 100% கன்ஃபார்ம் எதுவும் கிடையாது. ஒரு கெஸ்ஸிங் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மாதிரி சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்கிறேன், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 06 அடிச்சிருப்பான். ஏபி வந்து 06, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் 05, 06லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 05ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ 05லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 04, கரெக்டாக 13 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் வந்து 04 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 06, 05, 04 ஒரு நம்பரை கம்மி பண்ணி முடிச்சிருப்பான். ஓகேவா? கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 08, ஏபி 08, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாள் கேப் விட்டு பாருங்கள். ஏபி வந்து 09, 08லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 நாள் கேப் விட்டுப்பான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா 09. அப்போ திருப்பி நமக்கு ஒரு 11 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 08லேருந்து ஒரு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணுறான். இப்போ 08ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 09, அப்போ 09ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 10. அப்போ ஏபி வந்து 10ன்னு வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏபி பார்த்து இதுக்காக மட்டும் இல்லை, போன மாதம் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி அடித்தானோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கம்ப்ளீட் பண்ணால் ஏபி ஏசிபி சொல்லிட்டு நிறையா நம்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணால். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிசி 69, இங்கே ஏபி 69, ஏசி 69, இதை மாதிரி டபுள்ஸ் வர எல்லா நம்பரும் வந்து கிளியர் பண்ணால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே ஏசி 10, ஒரு பிசி 10, அதுக்கு ஒரு ஏபி 10ன்னு சொல்லி அடிக்கணும். அதனால் ஏபி 10ன்னு வரதுக்கு நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபி 10. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிசியில் அதே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 08 அடித்தான், பிசியில் ஒரு 10ன்னு அடித்தான். அப்போ 08க்கும் 10 கேப்பில் ஒரு 09, கரெக்டாக 09 சொல்லி முடிச்சிருந்தா அப்போது 08 09 ஒரு 10 பிசியில் வந்து அதே பேட்டர்ன் முடிச்சிட்டான். அதே மாதிரி ஏபியில் வந்து முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏபியில் ஒரு 08,
ஏபியில் ஒரு 0 9, அப்போ ஏபியில் ஒரு 10, நாளைக்கு ஏபி 10 வரது வாய்ப்பு இருக்குது. அப்படி 10ன்னு வந்தால் அப்படியே சி போர்டு அப்படியே பாருங்கள். சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9, ஒரு நம்பர் கம்மி பண்ணி இங்கே 8, ஒரு நம்பர் கம்மி பண்ணால் நமக்கு 7. அப்போ சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே நம்பராக 107 சொல்லி வரணும். ஓகேவா, 107 டேரெக்டாக அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 3ஆம் பேட்டர்ன் கண்டிப்பாக வந்து அவன் ட்விஸ்ட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை பாக்ஸில் போட வாய்ப்பு இருக்குது. அப்படி 107 வரலாம். அப்படி இல்லைனா என்ன வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மட்டும் பார்த்துக்கோங்க. 107 அப்படிலாம் 170 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகனா கரெக்டாகவே அடிச்சிருக்கேன். என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 71. இந்த 71க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 21 சொல்லி அடிச்சிட்டான். அதுக்கு கீழே பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 20. ஓகேவா, அப்போ 20க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி நம்ம 70 அடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 20க்கு ஒரு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணி 21. அப்போ 71க்கு ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணி 70 அடித்தா கரெக்டாக அந்த பேட்டர்ன் முடியும். அதே எப்படி சி போர்டு பாருங்கள். இங்கே 0வுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து சொல்லி 5 சொல்லி அடிச்சிட்டா. அப்போ நமக்கு இங்கே 6, அந்த 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1. அப்போது 170 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 107 இல்லை 170 ரெண்டுமே ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா, 107 இல்லை 170 ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. ஓகே, ஒரு கெஸ்ஸிங் தான். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. வரது வாய்ப்பு இருக்கும். இதுக்காக மட்டும் சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து போன மாதம் சி போர்டை வந்து இப்போ பி போர்டை 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 74 அடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் பி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே அடிக்கலை போன மாதம். அதுக்கப்புறம் பி போர்டு 7 பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பிசி வந்து 75. அவன் என்னன்னா 74க்கு ஒரு 75 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, இந்த 74 அடிச்சுட்டு கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 69. ஓகேவா, 74க்கு கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 69. அப்போ நம்ம 75 அடிச்சுட்டு பிசி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசி வந்து 70 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா 74க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 75, கரெக்டாக 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 69. அப்போ 69க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 70. அப்போ 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 70 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 70 வரலாம், இல்லை 07 வரலாம். அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாக்ஸில் வரது பெஸ்ட்டு. அதனால் ரெண்டு நம்பருமே ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா, ஒன்று 107 அப்படி இல்லைனா 170. ஓகேவா, ரெண்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல நம்பர் தான், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, 193 அதை வந்து பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 107 அப்படி இல்லைனா 170 இந்த 2 நம்பர் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.